பழைய கால முறையில் சீவல்னு இருக்கும். கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து சின்ன சின்னதாக வந்து சீவல் பண்ணிடுவாங்க. இப்போ சீவல்னால் நம்ம மெட்ராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தின்பண்டம் தான் சீவல் சொல்லுவாங்க இல்லையா. இந்த பாக்கை வந்து அந்த ஸ்லைஸ் பண்ணி அப்படியே சுழட்டி இது பண்ணுவாங்க. சுருளாக சின்ன தாள் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்ட தாள் மாதிரி அது இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அது பண்ணியாச்சுன்னா மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி உள்ள சீவல் அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த பாக்கு அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ்டு, அதாவது சில வேதிப்பொருட்கள் சேர்த்து ப்ராசஸ் பண்ணி கெட்டு போகாமல் வைக்கக்கூடிய அந்த பாக்கெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஆனால் கொட்டைப்பாக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக எல்லா ஊர்களையும் கிடைக்கும். அதை என்ன பண்ணணும்னா 1-2 இடித்து அது கூட வந்து ஏலக்காய், கிராம்பு மொட்டு நீக்கி சேர்க்கணும். அதாவது பாக்கு இடித்து சின்ன சின்னதாக துகள்களாக, ரொம்ப பொடியாக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன சின்ன துகள்களாக தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய், கிராம்பு, சுக்கு, அதுக்கப்புறம் வால் மிளகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், திப்பிலி சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, அந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்குது பாருங்கள். ஆமாம், அது உரித்து அதை அந்த தோலை தூக்கி வீணாக்கிடாமல் அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு அதை இதை வறுக்கும்போது இதோட சேர்த்துக்கலாம். அதில் உள்ள இயற்கையான துவர்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா. நல்லா தகவல். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பாக்கு பதப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு, பாக்கு வறுக்கிறதே ஒரு கலை. அது வந்து சில வீடுகளில் முன்னாடி இருந்தது. மிகப்பெரிய அகலமான ஒரு இரும்பு பாத்திரத்தை வச்சு சூடான உடனே இந்த பொருளை ஒன்று ஒன்றா போட்டு வறுப்பாங்க. எதெல்லாம் வந்து அதிகமாக பக்குவப்படுத்தணுமோ அதெல்லாம் முதல்ல போட்டுருவாங்க. கடைசி அந்த வாசனை திரவியங்களை லேசாக போட்டுட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி சுக்கு, ஏலக்காய், கிராம்பு 3 கடைசியாக போட்டு லேசாக இது பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அது ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதில் உள்ள அரோமா வெளியில் போயிடும். அதனால் அந்த பாக்கை முதல்ல நல்லா வறுத்து ஒரு பக்குவப்படுத்திட்டு, அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஆரஞ்சு பழ தோல் அதை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கு மேலே மற்ற பொருட்களெல்லாம் போட்டு அதை பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மட்டும் தனியாகவே நம்ம சாப்பிடலாம்.